ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ இதுல வந்து சில போட்டோஸ் வரும். அது வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ஸா இருக்கும், சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸா. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ண போறீங்க. என்னென்ன எடுத்து வந்துக்கிறீங்களோ. அவருக்கு நான் கேட்டேன், ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகா வாங்க நடிக்கிறதுக்கு இல்லைடா ஏன் சம்பளம் நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு. நாங்க வாங்குற சம்பளமே இப்போ கொடுக்க மாட்டாரு. கரெக்டா நீ இங்கே உட்கார மைக் வச்சுட்டாரு சொன்னாரு. நீ நான் உட்காந்துண்டா சென்னை ஜெயிச்சிச்சுரா வாடா திரும்ப அப்படின்னாரு. ஐயோ நான் வரல. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு. யார் அப்படின்னா டோனி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா எல்லாம் இப்போ வந்து சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா 12வது பிளேயராக எனக்குலாம் பார்த்தேன். பழக்கம் அவர் சாட்சி டோனி சார்லாம் ரொம்ப க்ளோஸ் தான். எல்ஜிஎம் மூலியமா பழக்கமா இல்லை அதுக்கு முன்னாடி? இல்லை அது ஒரு படம் வரும் இல்லைங்களா, அப்போ பாருங்க. படம் வருமா? இல்லை நீங்க வாங்க அடுத்த கருத்து வாங்க. எல்லாத்தையும் நோண்டி கேட்டேன். எங்க ஒரு அண்ணன் முறை மாமல்ல மணி அண்ணன் கவுண்டமணி சார் சத்யராஜ் சார் இருக்கிறார். இளநீர் சார் கடிப்பாங்களா அது மாதிரி இருக்குது. அந்த படம்லாம் பார்த்தது இல்லையம்மா. இல்லை 2K கிட்ஸ் எல்லாம் இருந்தவங்களே அதுதான் மணிவண்ணா யாருன்னு கேட்பாங்க. என்ன பாட்டு சார் அப்படி கேட்டீங்க? என்ன பண்றது, என்னோட மீனாட்சி அந்த பாட்டு தெரியுது. அந்த பாட்டு தெரியுது. இது எந்த படம் சார்? அதான் சார் அவர் நிறைய படம் பண்ணார்ல சார். சார் எடுக்கல சார். கொஞ்சம் இந்த கோலிஸோட எம்எல்ஏ தள்ளிச்சிடுற பத்தியா சார். GT Holidays presents Vigadan Press Meet with Yogi Babu. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Badam Drink Mix. Beat the heat with buy one get one free offer. Hospitality partner Ramada Chennai Egmore. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து விகடன் ப்ரெஸ் மீட் ஈவெண்ட்ல வந்து சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறதுல. இப்போ இதுல வந்து சில போட்டோஸ் வரும். அது வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ஸா இருக்கும், சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸா. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ண போறீங்க. என்னென்ன எடுத்து வந்துக்கிறீங்களோ. அதான் மாவீரன், உண்மையான மாவீரன் எல்லாருக்குமே அப்பா தான். இவர் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா, நான் ஆர்மிக்கு போனேன். நான் ஒரு வருஷம் இருந்தேன் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்ல. ஒரு 1 year இருந்தேன். எம்இஜியில் இருந்தேன், கார்டன் இதில் இருந்தேன். பெருசாக யோசிச்சார், கனவு கண்டார் பையன் அப்படி வந்துடுவானே. அப்புறம் எங்கே நம்ம அங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக உள்ளே போனோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக உள்ளே போனோம். மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பா கொஞ்சம் வருத்தப்பட்டார். என்ன சக்ஸஸ் பண்ண முட்டானே அப்படின்னு. கொஞ்ச நாள் அவர் காக்கா மூட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னார், என்ன உன் பையன் ஏதோ பண்ணுறான், எல்லாம் கையெல்லாம் தட்டுறாங்க அப்படின்னாரு. கிண்டலாக சொன்னார். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசை இருக்கும். 10 வருஷம் ஆச்சு, மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ இப்போ அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமாம், அடி பிச்சு எடுத்துருவார். ஒழுங்கா நடின்னு சொல்லி அடிப்பார். அப்பா எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட், மிஸ் பண்ணாதீங்க. ஆஹா, 2 பேருமே ரொம்ப லெஜண்ட். எனக்கு மனோபால் அண்ணன் வந்து ரொம்ப பயங்கரமாக பிடிச்ச ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில். எனக்கு மனோபால் அண்ணன். ஏன்னா அவர் ஒரு பாக்கெட் பேனா மாதிரி எனக்கு தூக்கி போட்டு கிளம்பிடுவோம் எல்லா ஷூட்டிங்கும். ரொம்ப நல்ல மனிதர். கடைசியாக வந்து குருவிகாரன் ஒரு படத்தில் கூட நடித்தார். அங்கே தான் அவரோட உடம்புலாம் கொஞ்சம் ரொம்ப பாதிச்சிருந்தார். இப்போ லாஸ்ட்டாக தான் நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு 2 months ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் மனோபால் அண்ணன். விவேக் சார் வந்து அரண்மனை 3 பண்ணோம். அப்போது அரண்மனை 3 ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதில் கண்டிப்பாக நான் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் நீங்கள் நடிக்கணும், ஏன்னா நான் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக சார்ண்ணே. அவரும் ஒரு 1 yearல எல்லாம் ஷூட் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நாளில் மிஸ் ஆகிட்டார். 2 லெஜண்ட் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. புரியுதுண்ணே. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி நீங்கள் அவங்க 2 ஏன்னா மனோபால சார் டைரக்டும் பண்ணியிருக்காரு, விவேக் சார்
லெஜெண்டு. இப்போ நீங்கள் இருக்க இந்த காமெடி ஃபீல்டில் வந்து அவர் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நடிகராக 2 பேர்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணது உண்டா? அவங்களுடைய படங்கள் பற்றி, இல்லை முக்கியமான நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் பற்றி? மனோபலன்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். மனோபலனை வந்து கடைசியாக அவர் வந்து ஒரு காரை எடுத்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணார்லடா, ஒரு காருக்கு ஒரு டியூலாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணார் மனோபலனை. உங்களுக்கு காரா? எனக்கு ஒரு கார் ரெடி பண்ணி ஒரு கம்பெனிக்கு எனக்கே தெரியாமல் ஒன்று பண்ணிட்டார் அவர். ஒரு கார் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு முறை ஒரு புது கார் ஒன்று எடுத்திருந்தார் மனோபலனை. அது என்ன பண்ணோம், இதில் பொள்ளாச்சியில் இருக்கும்போது, பொள்ளாச்சியில் இருக்கும்போது காரில் சுற்றி கூப்பிட்டு வந்தார். புது கார் வாடா அப்படின்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போனார். ரொம்ப நல்லா இருக்குண்ணா அந்த கார். என்ன அடுத்து பார்த்தா ஒரு 3 நாளில் வந்து என் பேரில் புக் பண்ணிட்டுருக்காரு, கார் வாங்கி கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் மாட்டி கேட்டேன், நீ கம்மியாக நல்லா பண்ணாத அப்படின்னு சொல்லி லாக் பண்ணேன். என் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. சில போலியான இந்த கேஸுகள் இதெல்லாம் வருது இல்லையா இப்போ சினிமாக்குள்ள நம்ம பேரில், இவர் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தடுத்தார். இவர் மட்டும்தான் பேசுனார் நிறைய விஷயம். பொய்யான இது எல்லாத்தையும் இவர் தான் உடைச்சார், மனோபலன் தான். ஓகே ஓகே. நிறைய சொல்லுவார் லைஃப்பில் நிறைய சேவ் பண்ணிக்கணும், ஓடணும், சினிமாவில் இதெல்லாம் வரும், எல்லாரும் பற்றி யாராவது சொல்லுவான், மறைமுகமாக தாக்குவாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. விவேக் சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் நமக்கு சீனியர், விவேக் சார் எல்லாத்துலேயும் சீனியர். அவர் படம் காமெடிகள்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ணி வரோம். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருக்கணும் யோகி அப்படின்னு. ஜாலியான மனுஷனுங்க 2 பேரும். மிஸ் பண்ணிட்டோம். விவேக் சார் படங்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்ன மாதிரி, அவரும் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு குறிப்பிட்டு ஏதாவது இந்த படத்தில் இப்படி ஒரு ரியாக்ஷன், இப்படி ஒரு டைலாக் கவுண்டர், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரா? இருக்கு. மண்டேலா பார்த்துட்டு சொன்னார். என்ன சொன்னார் மண்டேலா? அது வந்து சொன்னார், இப்போ நான் வந்து அந்த படத்தில் நீ நிறைய காமெடிகள்லாம் நீ பண்ணியிருக்க, அது வேறு மாதிரி இருக்கும், ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது, ஓகே. ஆனால் ஒரு படம் சீரியஸ் படத்தில் வந்து டோட்டலாக ஒரு காமெடின்னு படம் முழுக்க கிளைமேக்ஸ் சொல்லும். நான் அந்த படம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தோம்ப்பா, பயங்கர அப்செட் பண்ணி விட்டோம்ப்பா நீ அப்படின்னாரு. அதுமாரி படங்கள் நல்ல படங்கள் வந்தாலும் பண்ணுன்னு சொன்னார் விவேக் சார். நல்ல உள்ளம் படித்தவர் விவேக் சார். சூப்பராக. அடுத்த படம் இப்போ ரீசெண்ட் மொமெண்ட்டு நேரத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் என்னண்ணே நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் நீங்களும் சீக்கா சாரும் பேசினது. ஆமாம் ஆமாம். அவர் ஜாலியான ஆளுங்க. அவர் லைவாகவே அப்படி தான் பர்பிள் தெரியுது. தூங்கும் போது கூட அப்படி தான் கத்தின்னு பர்பிள் தெரியுது. தூக்கத்தில் கூட அட்ரா மச்சா போடுற மச்சான்னு ஒரு பொருள் தெரியுது. தண்ணி தெளிச்சு தான் எழுப்பணும். ரொம்ப ஜாலியான ஆள். இப்போ நான் இது சொல்கிறது அவர் பார்க்கறது கூட காமெடியாக தான் எடுத்துக்கார். அவர் அவ்வளோ இயல்பான மனிதர். அவர் முரளி விஜய் சூப்பர். முரளி விஜய் வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக எனக்கு முரளி விஜய் தெரியும். எல்லாருமே நல்லா பழக்கம். முரளி விஜய்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் பழக்கம். இவங்க 2 பேருமே நல்லா ஜாலியாக நம்ம கூட பேசுவோம். ஆனால் 2 பேரும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. 2 பேருக்குமா? 2 பேரும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அவருக்கு நான் கேட்டேன், ஸ்ரீகாந்த் சார், ஸ்ரீகா வாங்க நடிக்கிறதுக்கு. இல்லைடா என் சம்பளம்லாம் நீ கொடுக்க முடியாது அப்படின்னு. நாங்கள் வாங்குற சம்பளமே இப்போ கொடுக்க மாட்டாரு. கரெக்டா, நீ இங்கே உட்கார மைக்கு வச்சுக்காரு. முரளி விஜய் ஆனால் நான் வந்து ஹீரோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு இருக்கேன். எல்லாம் வருவாங்க நடிக்கிறேன். சூப்பர், சீக்கிரம் வருவாங்க. ரைட்டு. சீக்கா சார் நடிக்கிறத பத்தி பேசினால இந்த படம் 83ன்னு ஒரு ரன்வீர் சிங் ஒரு படம் நடிச்சார்ல, அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சீக்கா சார், கமல் சார் எல்லாருமே வந்து இங்க சத்யம் தியேட்டருக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு மேட்டர் வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு. பஞ்சதந்திரம் படத்துல அந்த 5 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து சீக்கா சார கமல் சார் கேட்டாங்கன்ட்டு. ஆமா, கேள்விப்பட்டேன். அது நான் கேள்வி. அது காரணம் அவருக்கு பக்கா செலக்ஷன் அந்த பிரின்ஸ் தாடி தான். பிரின்ஸ் தான். ஏன்னா அந்த பஞ்சதந்திரில 5 பேருமே வந்து பிரின்ஸ் தான் இருப்பாங்க. அதனால கேட்டிருக்கேன். என்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி சில விஷயம் ஷேர் பண்ணாரு. இல்லை அவங்களாம் லெஜண்ட். அவர்லாம் லெஜண்ட். கிரிக்கெட் அன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு கப் அடிச்சு டீமோட வச்சு கொடுத்தாங்க. இன்னொன்று, நம்ம லாஸ்ட்டாக விளையாடின வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணது கூட டீம் செலக்ட் பண்ணது செக்கா தான். இப்போ இந்த ஆமாம் ஆமாம், அதில் செலக்ட் பண்ணி கொடுத்தது அவர் தான். டேலண்ட் பர்சன். அவரெல்லாம் நம்ம லெஜண்ட் ஆகலாம். சூப்பர். ஸோ அந்த 83 கதை ஏதாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா முன்னாடி நியூஸில் இதெல்லாம் கேட்டதை தாண்டி பர்சனலாக ஏதாவது பேசும்போது அந்த டோர்னமெண்ட்டு கப்பு ஜெயிச்ச மாற்ற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது? இல்லை, நம்மளை அவர் பேச விட மாட்டார். அவர் மட்டும் தான் பேசுவார். நம்மளை பேச விட்டா இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அவர் மட்டும் தான் பேசுவார். மச்சான் அவனை அவனை போடுறான். யாருன்னா தெரியும், யார் சார் திட்டுறீங்க அப்படின்னு. ஆட ராயில் அப்படின்னா இதே இவன்டா அப்படின்னு யாரு இங்கேருந்து அவனுக்கு பிளேயரை அசால்ட்டாக திட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா நாங்கள் டிவியில் பார்க்கும்போது நீங்களும் அந்த மைக்கு இப்படி வாங்கிட்டு எடுத்துட்டு போறீங்க, அப்புறம் கீழே வைக்கிறீங்க. ஆமாம், சாப்பிடு இல்லை வச்சிரு, சாப்பிடு நீ இல்லை வச்சிரு அப்படின்ற மாதிரி தான். ஜாலியாக போச்சு. அவரு கூட ஜாலியாக இருந்தது. சொன்னார், நீ நான் உட்காந்துண்டா சென்னை ஜெயிச்சிச்சுரா வாடா திரும்ப அப்படின்னாரு. ஐயோ நான் வரல,
தோத்துனே இருக்கானுங்கடா எல்லா மேட்ச், வாடா தம்பி அப்படின்னு. இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டு. அப்புறம் டோனி அந்த மேட்ச் முடிஞ்சவொடனே இந்த ரைனா பக்கத்து பூத்தில் இருந்தாங்கல்ல, ரைனாவும் ராய்டும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எதுவும் சாப்பிட்டுருந்தாங்க, என்னை பார்த்து வந்துட்டாங்க 2 பேர், ரைனாவும் ராய்டும் 2 பேர் வந்துட்டு யோகி பாபு சார் அப்படின்னு வந்துட்டேன். அப்போ ராய்டு சொன்னேன், என் இடத்து இவர் தான் பிடிக்க போகிறேன்னு சொல்லுங்கிறாரு அப்படின்னு. அது முடிஞ்சவொடனே இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம பசங்க இருந்தாங்க, அவன் ஸ்ரீராம் நேந்தெல்லாம் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ஃபோன் வருது. டோனி சார் அவர் மேனேஜர் அடிக்கிறாரு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு. யார் அப்படின்னா டோனி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, இல்லை அப்போ வந்து சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா 12வது பிளேயராக இருக்கலாம்னு பார்த்தேன். எதுக்கு வந்து லாஸ்ட்டாக இறங்கி அந்த பில்லு பிடுங்கிறதுக்கா, அவர் கார் ஏறி போக சொல்லுங்க அப்படின்னா. நல்ல பழக்கம் அவர். சாட்சி டோனி சார்லாம் ரொம்ப க்ளோஸ். எல்ஜிஎம் மூலியமா பழக்கமா இல்லை அதுக்கு முன்னாடி? இல்லை அது ஒரு படம் வரும் இல்லைங்களா, அப்போ பாருங்க. படம் வருமா? இல்ல நீங்க வாங்க அடுத்த கருத்து வாங்க. எல்லாத்தையும் நோண்டி கேட்டா இல்ல எங்க ஒரு அண்ணா இல்ல எனக்கு புதுசா ஒரு தகவல் சொல்லும்போது என்னன்னு தெரிஞ்சு வரும். அதெல்லாம் ஒரு படம் பண்ணும்போது ஒரு கிரிக்கெட் கதை ஒன்று இருக்குது, அது என்னோட ஒரிஜினல் கதை. அது வரும் அது வரும்போது நீங்க பாருங்க. பயங்கரமா இருக்கேனே, ஸ்கூல் கதை ஒண்ணு, கிரிக்கெட் கதை ஒண்ணு. ஒரு கனெக்ட் இங்க இல்ல, அது இப்போ ஸ்டார்ட் இல்ல, அது ஒரு ஒரு இடத்துல இருந்து கனெக்ட் ஆகும், அப்போ பார்க்கலாம். ரைட். அடுத்து பாத்தீங்களா, இது வந்து சேலத்துல சின்னப்பம்பட்டியில முறை மாமல்ல மணிவண்ணன், கவுண்டமணி சார், சத்யராஜ் சார், இளநீர் சார் கடிப்பாங்களா, அது மாதிரி இருக்குது. அந்த படம்லாம் பார்த்தது இல்லையம்மா? பார்த்துருக்கோம். இல்லை 2K கிட்ஸ்லாம் இருந்தவங்களே, அதுதான் காமனான போட்டு பார்த்துருக்கீங்க. மணிவண்ணன்னா யாருன்னு கேட்பாங்க. லெஜண்ட் அவங்களாம், இவங்களுக்கு பார்த்து தெரியாது, அதனால போட்டு பார்த்துருக்கீங்க. நடராஜ் உடன்பிறவ தம்பி தான், அவனுக்கு கூட போகிற தம்பி மாதிரி தான் அவர். எந்த விஷயமா இருந்தாலும் நடராஜ் வந்து நம்மளை ஷேர் பண்ணி இந்த இவெல்லாம் ட்ராவல் பண்ணி. தினேஷ் கார்த்தி ரொம்ப நல்ல மனிதர், நல்ல ஜாலியான டைப் தினேஷ் கார்த்தி. ரைட். ஸோ இவங்க 2 பேருக்கு யாராவது சினிமா நடிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை அவரு கேட்பார், தினேஷ் கார்த்தி அவர் கேட்பார், எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க எப்படி ஒன்று. இல்லை நீங்கள் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் நாங்கள் போய் நடிகர்த்தி மேட்ச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா சிரிச்சார். அவருக்கு தினேஷ் கார்த்தி சாருக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. நடராஜோட அவரோட கதையை வந்து கேட்டிருக்காங்க, சில டீம்ஸ் கேட்டுட்ருக்கு அப்படின்னாரு. அதான் சொன்னேன், நல்ல டீம் வந்து கொடுத்துரு நடராஜ். இல்லை ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிளிங் பயங்கரமாக இருக்கும், அவரோடதும் ரொம்ப கஷ்டமான இடம் தான். அவரு காட்டிக்க மாட்டாப்ல நடராஜ், பெருசாக சொல்ல. நானே சொல்லியிருக்கேன் நடராஜ்கிட்ட, நம்ம இது நம்மளோட இருக்கட்டும்பா, எதுக்கு இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி நம்மளை அப்படி பார்க்கட்டும்பா, அவங்க ஜாலியாக பார்க்கட்டும்பா அப்படின்னு. நம்ம இப்போ சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ண்ணா. அடுத்த படம் இப்போ சொல்லுங்க, அந்த கிரிக்கெட் கதை. வேணாம் என்னண்ணே, நீ 2 போஸ்ட் போட்டு நீ கேள்ட்ட நான் எப்படிப்பா சொல்லுவேன்? அதான் முதல்ல சொல்லிட்டேனே. அங்கே பாருங்க அவர் முகத்தில் எவ்வளோ சிரிப்பு பாருங்க. ஆமாம், கேக் எடுத்துட்டு பத்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருந்து, நான் அந்த எல்ஜிஎம் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் பக்கத்து 3வது சீட்டில் உட்காந்துருந்தேன், சாட்சி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் இப்படியே தான் உட்காந்துருக்காரு. சாட்சி என்ன கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு. என்னங்க அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் வராது, சைகை தான். என்ன மேடம் அப்படின்னா, சார் உங்களை கூப்பிட்றாரு. அவர் தான் கூப்பிடவே இல்லையா, அவர் பேசவே இல்லையா அப்படின்ற. உங்களை இங்கே வர சொல்லிட்டாரு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார், அவர் இங்கே வரணும் அப்படின்னு. வர வச்சு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? அவர் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியல. 2 பேரும் மாற்றி அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் சாரி சார் அப்படின்னா. சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஐ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் சார் அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம், எனக்கு பெருசாக இங்கிலீஷ்லாம் வராது அப்படின்னா. ஐ ஆம் 10th ஃபெயில் சார் அப்படின்னா. நீங்கள் 10th ஃபெயிலு, நான் வந்து +2 பாஸு, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் 2 பேரும் ஜெட்டு வேகத்தில் போகிறோம், அதுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னாரு டோனி. சூப்பர். அதான் நான் சொல்ல, பயங்கரமான மனுஷன் அவர். ஒருத்தர் கேதர் பண்ணி நல்லா பக்கம் பிளான் பண்ணிவிடுவார். சூப்பர். தோனி வந்து இந்தியா டீம் கேப்டன் ஆனதுக்கப்புறம், இந்தியா டீமில் விளையாட ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு அவரை பயங்கரமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் அந்த சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேனாக நீங்கள் அவரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவரை நீங்கள் மீட் பண்ணது எப்போ? ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் மீட் பண்ணது அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு இடத்துல மீட் பண்ணோம், அதை நான் சொல்கிறேன். அது நீங்கள் எல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் நான் மீட் பண்ணும்போது நல்லா பேசி பழகிட்டோம். கடப்பார போறல இல்லண்ணா, தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்குண்ணா.
அதெல்லாம் படங்களும் நம்ம ஒன்றும் பண்ணும்போது அதை பாருங்க, ஒரு கிரிக்கெட் கதை பண்ணுறோம், அதெல்லாம் பாருங்க. ரைட்டு. அதெல்லாம் ஒரு சின்ன சஸ்பென்ஸாக இருக்குது அந்த சரி சரி ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது ஆசையா இருக்குல்ல, இப்போ நீங்க வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸோட இருக்கீங்க. இது நான் இப்போ சொல்லிட்டேன்னா ப்ரொடியூசருக்கு அது வந்து ஆசை இருக்காது இல்லை, கவிதா மட்டும் அடிக்கணும் தானே ஆசை வரும். கதை கேட்கலண்ணே, கதை கேட்கல. இப்போ நீங்க நாட்டே தானே, அது நாட்டே தானே. புரியுது புரியுது. ஆனா அந்த கதை வேற, இந்த கதை வேற. ஆமா, இது வேற. ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து சீக்கா மாறுது போற தோசை, சீக்கா அவரு மாங்க் முரளி விஜய், தினேஷ் கார்த்திக், ஒரு நட்டு, தோனி, இந்த மாதிரி நாங்க வந்து இங்க இருந்து ஒரு ஃபேனா மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து அவங்கள்ட்ட அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து சே நம்மளோட இருக்காருல்ல அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ரசிகை நட்டி பாப்பான்ல இப்பெல்லாம். ஆமா கண்டிப்பா. என்னண்ணே, நான் சேவாக்கு ரொம்ப ரசிப்பேன். சேவாக் ஃபேனா நீங்க? ஆமா, நான் சேவா, அவருக்கே தெரியுமே. என்ன சொன்னாரு? அவங்க 2 பேருக்கு ஆகுமான்னு தெரியாது, 2 பேரு சண்டையாட்டா தெரியாது. சரி, சேவாக்கு எனக்கு ரொம்ப, நான் இன்டர்வியூல சொல்லிட்டு தெரியாது, அவரு அங்கே விளையாடிட்டு போய் சொல்றேன் எனக்கு பெஸ்ட் சீக்கா கேட்கும்போது சேவாக்கு மச்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. சேவாக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றாரா தோனி? இல்ல இல்ல, அது ரியாக்டர் வருமா தெரியல, அது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த போட்டோ போலாம். டிஆர் சார். ஆமா, சினிமாவில் வந்து எல்லாத்தையும் பண்ணலாம், தைரியம் கொடுக்குற ஒரே டைரக்டர் அண்ட் நடிகர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், லிரிக்ஸ் ரைட்டர், சிங்கர், எல்லாமே டிஆர் சார் தான். சூப்பர். இவரை ஃபாலோ பண்ணால் போதுங்க, சினிமாவில் ஜெயிச்சிடலாங்க. சூப்பர். எதோ வேணாலும் செய்யலாங்க, இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ சாதிச்சு நிற்கிற ஒரு மனிதர் டி ராஜேந்திரன் சார். என்னையெல்லாம் நல்லா பேசிட்டு இருக்காரு கூட, நல்ல மனிதர். டிஆர் சார், சிம்பு சார் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். டிஆர் சாருக்கு உங்களுக்குமான இது எனக்கு, ஆனால் சார் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. டிஆர் சார் வந்து எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் அதுக்குள்ளே தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு இதுவாகிடுச்சு, உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் அந்த கதை இருக்குது, அவர் இப்பவும் பேசிட்டு தான் இருக்கார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம டிஆர் கார்டனில் செட்டு போட்டு ஒரு 10 நாள் ஷூட் சார் பண்ணிடலாம் சார், வீட்டு விக்னஸ் கூப்பிட்டு வந்து நம்ம செஞ்சு விட்டுடலாம் சார் அப்படின்னாரு. அது எனக்கு படம் பண்ணுறாரா இல்லை அவர் செய்யறதுக்கு கூட்டினு போடுறாரா? அதனால ஒரு சீக்கிரம் அவர் உடம்பு இப்போ நல்லா ஆயிட்டாரு, சீக்கிரம் அது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்காரு சார், அப்போ பேசிட்டு தான் இருக்கோம், அப்போ பேசிட்டு தான். அவர்கிட்ட எப்படின்னா, நமக்கு அவர் பாட்டு பிடிக்குதுன்னா இமிடியட்டா என்ன பண்ணுவார்னா, சார் வந்து பாட்டு பாடிடுவார், நம்ம கூச்சப்படுவோம். அவர் அப்படி கிடையாது. சார் எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு உங்கள் படத்தில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா, ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பாட்டை பாடுவார் டி ராஜா சார். நல்லா கேட்டு மேமந்திருக்காங்க. சூப்பர். காட். என்ன பாட்டு சார் அப்படி கேட்டீங்க? என்ன பண்ணுறது, என்னோட மீனாட்சி அந்த பாட்டு தெரியுது? அந்த பாட்டு தெரியுது. இது எந்த படம் சார்? அதான் சார், அவர் நிறைய படம் பண்ணார்ல சார், சிம்பு சார் வச்சா அதெல்லாம் எடுக்கல சார். கொஞ்சம் இந்த கோலி சோடா எம்எல்ஏ தள்ளிச்சிடுற பத்தியா சார்? சார் நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் வந்து எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு, அதுல கண்டிப்பா நல்ல பாட்டா இருந்திருக்கும். அதனால அவன் என்ன 2000 எக்மோர்ல பிறந்தியா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல கண்டிப்பா நீங்க நல்ல பாட்டா தான் நீங்க ரசிச்சிருப்பீங்க, அதான் அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவரும் அதனாலதான் எக்ஸைட் ஆகி பாடியிருக்காரு. இது அம்மாவா? வேற ஐயோ இல்ல 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 கேட்டுக்கலாம். என்னோட அம்மா, அதான் அடுத்து அங்கதான் வரணும் இல்லையா? பெரிய பலம் அம்மா தான் எல்லாருமே, இன்னும் எல்லாருக்குமே. கஷ்டத்தை காட்டிக்கல. இப்போ என்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அதே தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்ககிட்ட காட்டிக்க மாட்டாங்க, எங்களை எல்லோரும் நல்லா வளர்த்தாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அம்மா, அவ்வளோதான். சூப்பர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது மேபி டிஆர் சாரோட படங்கள்லாம் வரும்போது அம்மா ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டில் சார் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த ஃபோட்டோவில் அப்படின்ற மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம். இல்லை இப்போ அவங்க எல்லாருமே என்னென்னா, அவங்களுக்கு எல்லாமே அவங்க காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே யங்கஸ்டில் பார்த்து எல்லா படங்களும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருமே என்னென்னா, அவங்க பழைய நண்பர்கள் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஃபேர்வெல் டே பார்ட்டி கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு சரி திடீர்னு வடிவகரசமாக வராங்க, இவங்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் ஜாஸ்தியம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் நடிகரும் எல்லாரும் எல்லா டைரக்டரும் அப்படி. இவரெல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா டிஆர் சார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லோரும் ஒரு ஃபோன் தான், நம்ம போய் அந்த டைமில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஃபோன் தான். என் மேலே இந்த மரியாதை, எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கடைசியில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.